என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் அனுதினமும் முதல் நிகழ்ச்சியாக பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வருகிறது. மக்கள் பார்க்கிறார்கள், பழகிறார்கள், அதன் நன்மைகளை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர்களுக்கு இதை பார்த்து ஆசிரியர்களாக மாறி கற்றும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் நம்முடைய நிலையத்துக்கு காஞ்சிபுரம் பள்ளியிலிருந்து ஆசிரியர் வயது 38 இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பாருங்கள், இந்த குழந்தைகளை வதக்குவதோடு மட்டுமல்லாமல் தன் உடலையும் எந்த அளவுக்கு அழகாக வளைத்து நெளித்து செய்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். பெண்கள் 38 வயதில் இது போன்ற ஆசனங்களை செய்வது என்பது முடியாத காரியம். அந்த நிலையில் இங்கே வந்து ஒரு கால் தூக்கிய சர்வாங்காசனத்தை செய்யப்போகிறார்கள். ஹலாசனம் செய்யப்போகிறார்கள். ஹலாசனத்திலே ஒரு காலை தூக்கப் போகிறார்கள். சர்வாங்காசனமும் செய்வார்கள். என் அருமை சீடரே, நீங்கள் எங்கே அந்த சர்வாங்காசனத்தை செய்து ஒரு கால ஹலாசனம் செய்யுங்கள். கொஞ்சம் முன்ன போங்க. முதலில் வலது காலை இறக்குங்கள், இடது காலை மேலே தூக்குங்கள். இப்பொழுது இந்த காலை மேலே தூக்கி அந்த காலை இறக்குங்கள், அந்த காலை மேலே தூக்குங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையும். இப்பொழுது இங்கே அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டுங்க. என்ன வாங்க. அதில் வலது காலை இறக்குங்க. பாருங்க, முப்பத்தெட்டு வயதில் இது போன்ற ஆசனங்களை செய்வது என்பது கடினம். இதை பார்க்கின்ற பெண்களே, நீங்கள் கண்டிப்பாக இன்றையிலிருந்து இது போன்ற ஆசனங்களை நாமும் செய்து உடலை ஸ்லிம்மாகவும் ஆரோக்கியமாகவும் நோயின்றியும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு ஆசனத்தை செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த காலை இறக்குங்க. மெதுவாக தூங்க. மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்க. அப்படிங்க, கொஞ்சம் கீழே இறங்க. வலது காலை இறக்குங்க. இந்த காலை தூக்கி கூட்டி அந்த காலை இறக்குங்க. இறக்குங்க. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்குங்க. தான் மட்டுமல்ல, தன்னுடைய
குழந்தைகளையும் மாணவர்களையும் அழகாக பழக்கியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தான் பெற்ற இன்பம் பெருகுக வையகம் என்பதை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மாணவர்களையும் சோடை போகவில்லை. அத்தனை பேர்களும் முழுமையாக அழகாக இந்த ஆசனங்களை செய்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை இதை பார்க்கின்ற பெண்மணிகள், பார்க்கின்ற பள்ளி ஆசிரியர்கள், அரசு உத்தியோகத்தில் உள்ள பெண்மணிகள், கம்ப்யூட்டரில் உள்ள பெண்மணிகளுக்கெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. எங்கேயாவது நீங்கள் கண்டிப்பாக யோகா மையங்களுக்கு சென்று பார்த்து அங்கே பழகி தங்கள் உடைகளையும் உள்ளத்தையும் ஸ்லிம்மாக வைத்துக்கொண்டு தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளெல்லாம் நீக்கிக் கொண்டு என்றும் ஆரோக்கியமாக நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.